வேண்டியதானே? அவ அங்க போகணுங்கிற அவசியம் இல்லையே. என்ன மரகதம் பேசுற? அவ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகாம இருந்தா உண்மை எப்படி தெரிய வரும்? அப்ப அவ இங்க வந்துட்டு இனிய போக வேண்டியதா? அவனுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. அம்மா, இனியன் இல்லாம ராசாத்தி மட்டும் எப்படிமா வருவா? எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. இன்னும் 10 நிமிஷத்துல அவ இங்க இருக்கணும். இல்லனா இந்த பூஜையை வேண்டாம், எதுவும் வேணான்னு நான் வீட்டுக்கு போயிடுவேன். இல்ல வேற யாரையாச்சும் வச்சு பூஜை பண்ணலாம். நீ போன் பண்ணி அவகிட்ட சொல்லு. இந்த அவர் எனக்கு வேணும். நாளைக்குலாம் வேண்டாம் சார். எனக்கு இந்த அவர் வேணும். வெளியே போறீங்களா இல்ல வேலை விட்டு போறீங்களா? வேற வழி? நான் வெளியவே போறேன், நீங்களே எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க பசங்களா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நம்ம ஸ்கூலுக்கு டிஇஓ வரப்போறாரு. அவர் வந்து நம்மளை பத்தியும் நம்ம ஸ்கூலை பத்தியும் கேட்பாரு. அப்ப நீங்க சரியான பதில சொல்லலன்னா உங்க எல்லாரையும் ஃபெயில் பண்ணிடுவாரு. அதனால நான் சொல்லி கொடுத்தத நீங்க எல்லாரும் சரியா சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? கழுவ சொல்லலன்னு சொன்னா மட்டும்தான் அடுத்த வருஷம் நீங்க வேற கிளாஸுக்கு போவீங்க. இல்லன்னா அடுத்த வருஷமும் இதே கிளாஸ் தான். சொல்லுவீங்களா மாட்டீங்களா? என்ன சொல்லணும்? வெரி குட். இப்படியே இருக்கணும். யாரும் எதையும் மறக்க கூடாது. வெரி குட். இதுக்குதான் நம்மள இங்க இருந்து போக சொன்னானா? அநியாயமா இந்த சின்ன பிள்ளை வாழ்க்கையில விளையாட பாக்குறான். இப்படிதான் இவெல்லாம் வாத்தியாரானானோ? ச்சே. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா கிளாஸ்ல இருக்கிற குழந்தைங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. சார், அவங்க உண்மையை தான் சொல்லுவாங்க. நான்லாம் பாத்ரூம் கழுவ சொல்லல சார். பிள்ளைங்களா, நான் இலக்கியாவை பாத்ரூம் கழுவ சொன்னா? தம்பி எந்திரிப்பா. தம்பி, இவர் சொல்றது உண்மையா? ஆமா சார், சார் சொல்றது உண்மைதான். இலக்கிய பாத்ரூம் கழுவல, அவ தப்பா ஆன்சர் சொன்னான். சார் பாடத்துல உள்ள கேள்வியெல்லாம் கேட்டாரு. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க பொண்ணுக்கு டிசிப்ளின் கத்து கொடுங்க. முத்துகிருஷ்ணன் சார், நீங்க கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். சார், நான் எதுவுமே பண்ணல சார். இவர் என்ன பாத்ரூம் கழுவ சொன்னாரு சார். பசங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு சார். படிக்கிற பொண்ணு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுமா. சார், நான் சொல்றத நம்புங்க சார். என்ன மறுபடியும் ஸ்கூல்ல சேர்த்துக்க சொல்லுங்க சார். நான் படிக்கணும் சார். நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் சார். சார் ப்ளீஸ் சார், என் மேல எந்த தப்பும் இல்ல. தயவு செஞ்சு என்ன ஸ்கூல்ல சேர்த்துக்க சொல்லுங்க. நன்றி சார். நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா எங்க பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆயிருக்கும்னு தெரியல சார். ஆமா சார், இலக்கியா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ நல்லா படிக்கிறதுக்கு நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இந்த உதவியை மறக்கவே மாட்டோம் சார். எங்க பொண்ணோட வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடும்னு பயந்துட்டு இருந்தேன். நாங்க காலத்துக்கு உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். இல்லம்மா, இதெல்லாம் என் கடமைம்மா. ரொம்ப நன்றி சார். டீச்சர், நீங்க கிளாஸ் எடுங்க. சரிங்க சார். நீங்க எல்லாம் கிளம்புங்க. சரிங்க போங்கம்மா. சார், நல்லா பாத்துப்பாங்க. சொல்லுங்க முருகா. சார், டிஇஓ இலக்கியாவை திரும்பவும் ஸ்கூல்ல சேர்க்க சொல்லிட்டாரு சார். என்னால ஒண்ணும் பண்ண முடியல சார். ஏய், நான் தான் எவ்வளவு சொன்னேன். அந்த பொண்ணை என்ன சொன்னாலும் சேர்த்துக்க கூடாதுன்னு. சாரி சார், சேர்க்கலன்னா ஸ்கூலுக்கு சீல் வச்சிருவாங்க சார். அடச்சி, போன வை. இவனெல்லாம் பிரின்சிபல் ஆக்கியிருக்கான் பாரு, வெத்து பய. முருகா. அம்மா சொல்லுங்கம்மா.
இன்னும் எவ்வளவு நேரம்டா ஆகும்? இதோ முடிஞ்சிருச்சுமா. டிவோவே இலக்கியாவை ஸ்கூல்ல சேர்த்து விட்டாரு. இதோ கிளம்பிட்டமா கோயிலுக்கு. சரி இனியா, சீக்கிரம் வா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா. அவன் பக்கத்துல வந்துட்டாங்க. உட்காரு. மரகதம், அக்கா, இந்த பூஜையை ராசாத்தி தான் பண்ணணும். அவளுக்காக தானே எல்லாரும் வந்திருக்கிறோம். இப்படி எவ்வளவு நேரம் தான் நின்னுட்டு இருக்கிறது? அதான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றாங்கல்லம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? ஏய், இனி என்னால காத்துட்டு இருக்க முடியாது. 10 நிமிஷம் பாப்பேன். அவ வரலையா கண்மணி இந்த பூஜையை பண்ணுவா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவ எப்படியோ வரப்போறதில்ல. பூஜை மரகதம், அக்கா, இந்த பூஜையை ராசாத்தி தான் பண்ணணும். அவளுக்காக தானே எல்லாரும் வந்திருக்கிறோம். இப்படி எவ்வளவு நேரம் தான் நின்னுட்டு இருக்கிறது? அதான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றாங்கல்லம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? ஏய், இனி என்னால காத்துட்டு இருக்க முடியாது. 10 நிமிஷம் பாப்பேன். அவ வரலையா கண்மணி இந்த பூஜையை பண்ணுவா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவ எப்படியோ வரப்போறதில்ல. பூஜையும் நடக்க போறதில்ல. சொல்லுங்க. ராசாத்திய ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கோமா? ஆனா அந்த இனியன் கூடவே இருக்காரு. அவங்க கோயிலுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ராசாத்தி தனியா வர நேரமா பார்த்து அவளை தூக்கிடுங்க. சரிங்கம்மா. சீக்கிரம் போங்க, அந்த வண்டியவே ஃபாலோ பண்ணுங்க. நீ போ, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்கம்மா. நம்ம பிளான் பண்ண மாதிரி டிரைவர் ராசாத்தி மேல லாரியை விட்டு அடிச்சிட்டான். என்ன இனியா கை நீளுது? இன்னும் ஒரு வார்த்தை ஏதாவது பேசுன அவ்வளவுதான். நம்ம சேர்மன் கிட்ட பேசினது எல்லாம் கேட்டுட்டான் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது சமாளிப்போம். அப்பா, என்னடா இது ஆக்சிடென்ட் இல்லப்பா. என்ன ஆள் வச்சு யாரும் அடிச்சிருக்காங்கப்பா. டேய், நீ என்னடா சொல்ற? இல்ல, இனிய போய் சொல்றாரு. நான் ஏன் பண்ண போறேன்?
டேய் இவதான்டா பண்ணிருப்பா. நான் ஏன் பண்ண போறேன்? ஏய் வாய் மூடு. நீ தான் கண்டிப்பா பண்ணிருப்ப. உனக்கு தான் ராசாத்திய கண்டல பிடிக்காதே, அதான் ஒரேடியா ஒழிஞ்சு போட்டுன்னு பண்ணிருப்ப. ஏன் நீ உங்களுக்கு எப்படி நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மனசு அக்கா வந்துச்சு? என்னைக்காச்சும் உங்களுக்கு துரோகம் பண்ணு நினைச்சு பாத்துருப்பாங்களா? ஐயோ மாப்பிள இவ்வளவு சும்மா விடாதீங்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருங்க. கொஞ்சம் இருங்க சம்பந்தி, என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். இதுக்கு மேல என்ன விசாரிக்க வேண்டியிருக்கு? கண்டிப்பா கண்மணி தான் தப்பு பண்ணிருப்பா. போலீஸ் புடிச்சு கொடுப்பாரு. ஆனா என்ன ஆதாரம் இருக்குன்னு நான் அவனை கேட்டு மடக்கிட்டேன். ஸ்டேஷன்ல இருக்கிற டிரைவர் தான் இதுக்கு சாட்சி. நான் அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறேன் பாருங்க. அவன் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கான். அவன் மட்டும் ஸ்டேஷனுக்கு போய் உண்மையை வர வச்சுட்டான், அவ்வளவுதான். நான் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போக வேண்டியதுதான். நீங்க ஏதாவது பண்ணி அந்த இனியனை தடுத்து நிறுத்துங்க. முருகா, சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்ப தாண்டா நிம்மதியா இருக்க. இவ்வளவு நாள் மண்டக்குள்ள இருந்து மாவாட்டிட்டு இருந்தவ இத்தோட தொலைஞ்சாடா. என்னடா அப்படி பாத்துட்டு இருக்க? வாடா, சரக்கு போட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஐயோ எனக்கு சரக்கெல்லாம் வேணாம், சும்மா குப்புன்னு எகிரிடும். அட போடா, நானே சுகரை வச்சுட்டு 2 பெக்கு போடலான்னு பாக்குறேன். நீ என்னடானா பயந்து சாகுற? கார்ல ஏறுறா, போய் சந்தோஷமா இருப்போம். ஏறு. ஆமாம் பாரு, ராசாத்திக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே எனக்கு தெரியல. எல்லாம் நேரம் தான். சாமி கும்பிடலான்னு பார்த்தா இப்ப பூஜையவே நடத்த விடாம இப்படி விபரீதமாயி போச்சுப்பா. ஆமாப்பா, நல்லது நினைக்கிற ராசாத்தி அன்னைக்குதான் இப்படி எல்லாம் நடக்குது. ஆமா, அக்காக்கு எப்பவுமே நிம்மதி இல்ல. இனிமையாவது எல்லாம் நல்லா நடக்கும்னு பார்த்தா அதுக்குள்ள பூஜைக்கு தடை வந்துருச்சு. சரி விடு, எப்படியும் ராசாத்தி திரும்ப வந்துருவா, அப்ப போய் பூஜை பண்ணிக்கலாம். சார், இவங்க தான் சார் ராசாத்திய லாரியை விட்டு அடிச்சாங்க. அடிச்சுட்டு தப்பிக்க பார்த்தாங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து பிடிச்சு வச்சிருக்கோம் சார். சார் சார் நான் வேணும்லாம் பண்ணல சார், பிரேக் பிடிக்காம போயிடுச்சு சார். யாரையா நேர்ல பார்த்தது? எல்லாரும் பார்த்தோம் சார். கான்ஸ்டபிள், இவங்க 3 பேரையும் பாத்துக்கோங்க, நான் போய் லாரியை பாத்துட்டு வர்றேன். சரிங்க சார். ஏய், லாரி யாரையா ஓட்டுனது? நான் தான் சார். உண்மையிலேயே பிரேக் பிடிக்கலையா? ஆமா சார், பிடிக்கல சார். ஏன் சரி பண்ணல? சரி பண்ணத்தான் சார் போயிட்டு இருந்த, போற வழியில இப்படி ஆயிடுச்சு. கேட்டா அப்படியே பதில் சொல்லு சார். ஹலோ, சொல்லுங்க சார். நம்ம ஆளுங்க தான் ஐயா, உடனே அவங்கள தப்பிக்க விடு. சார், இன்ஸ்பெக்டர் இருக்காரு, பொதுமக்கள்லாம் இருக்காங்க. யோ, உனக்கு நான் ஒரு புது வீடு வாங்கி தரேன்யா. சார், அது ரொம்ப ரிஸ்க் சார். டபார், உன்னோட குழந்தைகள் எல்லாம் ஏன் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் ஃப்ரீயா படிக்க வைக்கிறேன்யா. அதுக்கு இல்ல. யோ, உனக்கு அதுக்கு மேல எவ்வளவு காசு வேணாலும் தரேன்யா. சரிங்க சார், உங்களை நம்பி தான் பண்றேன், பாத்துக்கோங்க. யோ, எல்லாம் முருகன் பாத்துக்குவான்யா. சரிங்க சார். டேய், சேர்மன் உங்களெல்லாம் தப்பி கூட சொல்லிட்டாரு. இப்படியே தப்பிச்சு ஓடி போயிரு, திரும்ப யாரு கையில மாட்டிக்கிறாதீங்க. போங்க. டேய், ஓடுங்கடா ஓடுங்கடா. போடா. சார் சார், என்ன தள்ளி விட்டு தப்பிச்சு ஓடாருங்க சார். என்னையா தப்பிச்சு போற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? போயா. டேய், நில்லுடா, ஓடுறா. டேய், நில்லுங்கடா டேய். நில்லுடா. டேய், நில்லுங்கடா. டேய், நில்லுடா. மாப்ள, டேய், நீ கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்க. லாரி டிரைவரை மடக்கி போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. டேய், நீ வண்டியை திருப்பு, நம்ம உடனே போய் பாப்போம். வா, சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடு. உட்காரு. டேய், யாரா நீங்க ரோட்ல முட்ட? நான் இந்த வீட்டு மருமக. தப்பு பண்ணாம நான் ஜெயிலுக்கு போனா அது இந்த குடும்பத்துக்கு தானே அவமானம். சீ, வாய முடுங்க. அவமானத்தை பத்தி பேசுற ஆளா நீங்க?
எனக்கும் என் குடும்பத்துக்கும் ராசாத்திக்கும் எவ்வளவு கெடுதல் பண்ணிருப்பீங்க. ராசாத்தி என்னைக்காவது ஒரு வார்த்தை எடுத்து பேசிருப்பாளா? இல்ல இதை பத்தி தான் எங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லிருப்பாளா? காரணம் எங்க குடும்பமான போக கூடாது, குமரனோட வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு பார்த்தா. ஆனா என்னைக்கு நீங்க ராசாத்தியே கொலை பண்ண முயற்சி பண்ணீங்களோ இனி என்னால பொறுத்து போக முடியாதா நீ? மாமா என்ன மாமா இவரும் பேசிட்டே இருக்காரு, நீங்களும் கேட்டுட்டே இருக்கீங்க. நான் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றேன்ல. நீ தான் தப்பு பண்ணன்னு முடிவாயி போச்சு. நீ நான் என்னத்த பேசுறது? நீ ஜெயிலுக்கு போறதுதான் சரி. பேச போறேன். அவ உங்க கால் இல்ல, யாரு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. ஏன்னா அவ போனே எங்கிட்ட தான் இருக்கு. போன வீட்டுல வச்சுட்டு போயிட்டா. எதுவா இருந்தாலும் நம்ம ராசாத்தி குணமானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். போய் வேற ஏதாச்சும் வேலையை பாருங்க. இல்ல ராசாத்திக்கு தேவைப்படுற ரத்தம் கொடுக்கற ஆளா இருந்தா கூட்டிட்டு வாங்க. வா பாரு போலாம். இருந்திருந்தா சும்மாவா விட்டுருப்பாங்க? நீங்க சம்பந்தியம்மாக்கு போன் பண்ணுங்க, நான் பேசிக்கிறேன். அவளுக்கு போன் பண்ணாலும் கண்மணியால வெளியே வர முடியாது. அவங்க இருந்திருந்தா கண்மணி 1 மணி நேரத்துல வெளியில வந்திருப்பான். அதுதான் இல்லையே. சரி, நான் போன்ல பேசிக்கிறேன். அதெல்லாம் எதுவும் பேச முடியாது. அவ சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காக போயிருக்கா. நான் போன்ல தானே பேச போறேன். அவ உங்க கால் இல்ல, யாரு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. ஏன்னா அவ போனே எங்கிட்ட தான் இருக்கு. போன வீட்டுல வச்சுட்டு போயிட்டா. என்ன முருகா இது? அவங்க தான் ஊர்லயே இல்லையே. அவங்க மட்டும் இருந்திருந்தா கண்மணிய வெளியில கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க இல்லன்னு தான் நான் உங்களுக்கு போன் பண்றேன். ஐயா, உங்களுக்காக கண்மணி என்னெல்லாம் பண்ணா. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. கவலைப்படாதீங்கம்மா, கண்மணியை வெளியில வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இன்னும் 2 நாள்ல கண்மணியை நான் வெளியில கொண்டு வந்துடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்க ஐயா. ஏமாங்க இங்க ராசாத்தி பக்கத்துல இல்லாம நீ எதுக்கு கோயிலுக்கு போன? இல்லங்க, என்னால முடியல. ராசாத்தி இந்த மாதிரி ஹாஸ்பிடல்ல படுத்திருக்கிறதா என்னால பார்க்க முடியல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ வா, நம்ம ராசாத்திக்கு சீக்கிரமா சரியாயிடும். இல்லங்க, என்னால அங்க வர முடியாது. ராசாத்தி கண்ணு முழிக்கட்டும், அப்ப வந்து அவளை நான் பாக்குறேன். மங்கை அண்ணே, மங்கை ராசாத்தி கண்ணு முடிச்சாதான் இங்க வருவேன், அது வரைக்கும் கோயில்ல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. மாப்ள, அந்த நம்பரை நோட் பண்ணிக்கடா. சொல்லுங்க மேடம். மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நாங்க பாக்குறோம். கவலைப்படாதீங்க, பிளட் கிடைக்கும். சரி, நாங்க வரோம். சரி, வாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, பிளட் என்னாச்சு? அது ட்ரை பண்ண தான் சார் போயிருக்காங்க. ரொம்ப லேட்டுங்க. இன்னும் ½ அன் ஹவர்ல ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். சரி சார். ஏன்பா பாரி, என்னப்பா இவ்வளவு நேரம் ஆகுது? என்னன்னு கேளுப்பா. பிளட் கிடைச்சதா இல்லையா? இன்னும் கிடைக்கலப்பா. ஆனா கண்டிப்பா பிளட்டோட தான் வருவோம். நீங்க எதுவும் வருத்தப்படாம இருங்கப்பா. இன்னும் 2-3 ஆபீஸ்ல ட்ரை பண்றோம். கண்டிப்பா கிடைச்சிரும்பா. இல்லடா இனியா, டாக்டர் 1/2 மணி நேரத்துல ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் சீக்கிரம் வா. சரிப்பா, கண்டிப்பா பிளட்டோட வந்துடுறோம். வச்சிடுறேன். சமந்தி, என்ன ஆச்சு? பிளட் கிடைச்சிடும்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அது விஷயமா தான் தேடிட்டு இருக்கான். கண்டிப்பா பிளட்டோட வந்துடுவோம். ஐயோ கடவுளே, நம்ம கருப்பசாமி புண்ணியத்துல ராசாத்திக்கு பிளட் கிடைச்சு ஆபரேஷன் நல்லபடியா முடியணும். என்னாச்சு மாப்ள? பிளட் கிடைச்சதான்னு கேட்டாரு. நீ சீக்கிரம் போ. புது நம்பரா இருக்கா? பேசு மாப்ள. ஹலோ ப்ரோ, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பார்த்தோம். நாங்க 4 பேர் இருக்கோம். எங்களோட பிளட் குரூப் AB நெகட்டிவ் தான். பிளட் டொனேட் கிடைச்சிருச்சா இல்ல நாங்க வரட்டுமா? அப்படியே தம்பி, உடனே கிளம்பி வாங்க.
இங்க டோனர் யாரும் கிடைக்கல, பிளட்டும் கிடைக்கல. அதை தேடி தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க, நாங்க வரோம். எம்ஆர் ஹாஸ்பிட்டல். சரிங்க ப்ரோ, நாங்க உடனே வந்துடுறோம். டேய் வண்டியா சீக்கிரம் வாங்க. சரிடா. என்னாச்சு மாப்பிள்ள? யார் பேசுனா? மாப்பிள்ள, ராசாத்திக்கு பிளட் டோனர் கிடைச்சிட்டாங்கடா. இப்ப உடனே வரேன்னு சொன்னாங்க. இப்பதான் மாப்பிள்ள என் மனசுக்கு தைரியமா இருக்கு. ராசாத்திக்கு எதுவும் ஆகாதுடா. வா நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஏற்கனவே கொஞ்சம் பேர் வந்து ரத்தம் கொடுத்து அவளுக்கு ஆபரேஷனும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் அந்த கடவுள் கொடுத்த வரம். இப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா? அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. நல்ல வேளை உங்கள மாதிரி ஒரு 3-4 பேர் வந்து ரத்தம் கொடுத்தாங்க. அப்ப சரிங்கம்மா, நாங்க வரோம். சரி. வரோம். பசங்களா வந்தாங்களா? இல்லையப்பா. அப்பா பிளட் கொடுக்க 4 பசங்க வரேன்னு சொன்னாங்க. ஐயோ, அப்படி யாரும் இங்க வரலையே. அவ என்ன விட்டு போயிடுவா போல இருக்கு. மனசு விட்டுறத மாப்பிள்ள. நம்ம ராசாத்தி நம்மளை விட்டு எங்கடா போறா? அந்த பிள்ளை உன் மேல உசிரியே வச்சிருக்குடா. அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போயிட மாட்டாடா. மாப்பிள்ள, நீ வேணா பாரு, அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரா. அதான் பிளட் கிடைக்கலையே, அப்புறம் எப்படி அவ திரும்ப வருவா? சார், நாங்க தரோம். ராசாத்திக்கு பிளட் நாங்க தரோம் சார். எங்களோடது ஏபி நெகட்டிவ் தான். டாக்டர், எஸ், இவங்க பிளட் குரூப்பும் ஏபி நெகட்டிவ் தான். அப்படியா? கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்காங்க. நர்ஸ் டாக்டர், இவங்களை கூட்டிட்டு போய் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பாருங்க. கடவுளே. சொல்லுமா, அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்லி என் ராசாத்தி மனத்தை காப்பாத்துனீங்க. இன்னைக்கு ரத்தம் கொடுத்து என் ராசாத்தி உயிரை எனக்கு திரும்ப கொடுத்துருக்கீங்க. நாங்க வீட்ல வேலை இல்லாம இருந்து பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ தேடி வந்து எங்களுக்கு வேலை கொடுத்தீங்க. அப்படி பண்ண உங்களுக்கும் ராசாத்திக்கும் ஒண்ணும் ஆகாது. இது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் தம்பி. உங்களை மாதிரி ஒருத்தர் தான் வேலைக்கு வைக்கணும்னு ராசாத்தி முடிவு பண்ணதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. அந்த பலன் தான் அவளை காப்பாத்திருக்கு. எங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணுவோம் சார். சரிங்கம்மா, நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. சரி, நாங்க வரோம் தம்பி. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிமா. போயிட்டு வாங்க. வரமா. ராசாத்தியை காப்பாத்தணும். நாம கடவுளை நம்புறத தவிர வர வழி இல்ல. ராசாத்தி அண்ணி தினம் தினம் அந்த அம்மனை நினைச்சு பூஜை பண்றவங்க. அந்த தாய் கண்டிப்பா அண்ணியை கைவிட மாட்டா. ராசாத்தி அண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. சீக்கிரம் குணமாயிடுவாங்க. ஆமாமா, அக்கா என்னைக்குமே தன்னை சுத்தி இருக்கிறவங்களை கஷ்டப்பட விட்டதில்ல. அதனால சாமி என்னைக்கு அக்காவை கைவிடாதுமா. இனியா, கபிலன் கரெக்டா தான் சொல்றான். ராசாத்தி ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த சாமி காப்பாத்திடும். கடவுளே, எங்க அண்ணி எப்படியாவது காப்பாத்திடு. அதெல்லாம் இல்லம்மா. ஆமா, அந்த மரகதாத்தை எங்கதான் போச்சு? அதை ஏண்டி கேக்குற? ஏதோ கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் போனை கூட வீட்லயே வச்சுட்டு போயிருக்கு. நான் போய் உன் மாமனார் கிட்ட கேட்டா அந்த என்ன கிண்டல் பண்ணி பேசுறாருடி. நான் சேர்மன் கிட்ட பேசினேன், உன்னை கண்டிப்பா வெளியில எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காருடி. சரி கண்மணி, நான் கிளம்புறேன். நான் போய் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். நீ பத்திரமா இருடி. பாத்துக்கோ. வரேன். மன கஷ்டத்தில் இருக்காரு. சரி வாங்க மாப்பிள்ள, கொஞ்சம் வெளியில போயிட்டு வருவோம். இங்கேயே இருந்த ராசாத்தியை நினைச்சிட்டு இருப்பீங்க. வாங்க வெளில போவோம். வெளில போனா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வாங்க. எனக்கு ராசாத்தியை பார்க்கணும் போல இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எப்பெல்லாம் பிரச்சனை முடிச்சு நம்ம சந்தோஷமா வாழலாம் நினைக்கும் போதெல்லாம் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருது. இந்த தடவை மட்டும் நீ குணமாயிட்டா போதும். விட மாட்டேன் ராசாத்தி. எப்பவும் என்னை விட்டு உன்னை பெரிய விட மாட்டேன். அத்தை,
நான் எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியம் தெரியல, இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்க. உனக்கு என் குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் ஆக்குற, ஆனா இதைத்தான் பெரியமா புரிஞ்சுக்கவே இல்லையே. நீ உன் அத்தைக்காக இதை பண்ற, நான் என் அம்மாவுக்காக இதை பண்ண மாட்டேனா? நீ கவலையே படாத, நமக்கு பிறக்க போற குழந்தை கண்டிப்பா எங்க வீட்டுல தான் பிறக்கும். இவ்வளவு நாள் நம்ம இப்படியே தனியா இருந்தா சந்தோஷம்னு நினைச்சேன். ஆனா இப்ப ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமே நம்ம வீட்டுக்கு போறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்க போறேன். கண்டிப்பா நம்ம எங்க வீட்டுக்கு போவோம். அங்க உட்காராதீங்க, அங்க உட்கார்ந்தா ஆபத்து. என்னங்க அவர் என்னங்க சொல்றாரு? அவன் ஒரு பைத்தியமா, நீ கண்டுக்காத. இந்தா தேங்காய் சாப்பிடு. சொன்னா கேட்க மாட்டீங்களா? என்னங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காருங்க. நீ பேசாம இரு, அவன் சொல்றானே நீயும் கேட்டுட்டு இருக்க. உட்காராதீங்க, எந்திரிச்சு போ. அங்க உட்கார்ந்தா ஆபத்து. போங்க. என்னங்க போங்க அந்த பக்கம். போங்கன்னு சொல்றேன்ல. போங்க போமா, போயிருங்க. போங்க. தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கான். வண்டியை சரி பண்ணுங்க. சரிங்க. சரி வாங்க. வாமா. ஐயா, உங்களை தப்பா பேசினதுக்கு மன்னிச்சிருங்க. எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருங்க. எந்திரிங்க எந்திரிங்க. போயிட்டு வரங்க ஐயா. நல்லபடியா போயிட்டு வாங்க. போங்க. வாமா. ஐயா, ஐயா, இப்ப எப்படி நான் அவன் மேல பாசத்தை காமிக்கிறது? அவளுக்கு தான் நினைவே இல்லையே. அவ இன்னும் கண்ணு முழிக்கல. அப்போ ஒண்ணு பண்ணு. இந்த கோயில்ல 3 நாள் பகல் உணவு சாப்பிடாம பிச்சை எடுத்து ராத்திரி இங்கேயே தங்கு. மூணாவது நாள் பொழுது சாயறதுக்குள்ள பிச்சை எடுத்த காசை வச்சு இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும். கண்டிப்பா பண்றேன். நான் இதை பண்ணா என் ரசதி கண்ணு முடிச்சிடும். டே மாப்பிள்ள, வேணாண்டா. யோ வக்கீல், சொல்லியா உன்னை எதுக்கு கூட்டு வந்திருக்கேன்? சார், அக்கார்டிங் டு தி லா செக்ஷன். நிறுத்துங்க. கண்மணியை வெளியே அனுப்ப முடியாது. சரி, ஆனா ஒண்ணு, நான் ஜெயிலுக்கு வர காரணமா இருந்த அந்த ராசாத்தி கண் முழிக்க கூடாது. அவ நிரந்தரமா கோமாக்கு போயிடணும். நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க. பண்றேன். நீங்க வெளியில வரும்போது ராசாத்தி கோமாவுக்கு போயிட்டாங்கிற இனிய செய்தி தான் உங்க காதுக்கு வரும். கவலைப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். முருகா. முருகா. சார், பெயில் தான் கிடைக்காது. ஆனா கண்மணியை வெளியே கொண்டு வரதுக்கு இன்னொரு வழி இருக்கு சார். முருகா, அத உள்ள இருக்கும் போதே சொல்ல வேண்டியது தானே? சார், உள்ள சொன்னா அதை கிடைக்காம பண்ணிடுவாங்க. இதை நாம போலீஸுக்கு தெரியாம தான் பண்ணணும். நீங்க இனியன் கிட்ட சொல்லி கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க. இனியன் தான் கேஸ் கொடுத்திருக்காரு. அவரு கேஸ வாபஸ் வாங்கினா இப்பவே கண்மணியை வெளியே விட்டுருவாங்க. சொல்லுங்க முருகன். இந்த பாருங்க, எனக்கும் தான் அக்கறை இருக்கு.
இனியன எப்படி கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறதுங்கறத யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி புலம்பிட்டு இருக்காதீங்க. என்ன பண்றதுன்னு தெரியலங்கய்யா, அதான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் வேணா செண்பகம் அம்மா கிட்ட சொல்லி இனியும் கிட்ட வேணா பேசி பார்க்க சொல்லுவா? அப்படியா சொல்றீங்க? ஆமாங்கய்யா. நீங்க வேணா போய் அவங்க கிட்ட பேசி இனியன சம்மதிக்க வைக்க சொல்லுங்க. சரிங்கய்யா, நான் இப்பவே செண்பகத்துக்கிட்ட பேசி இனியன கேஸ வாபஸ் வாங்க வைக்க சொல்றேன். பேசிட்டு சொல்லுங்க. சரிங்கய்யா. செண்பகத்துக்கிட்ட பேசணுமே. வாங்கய்யா. நீ நல்லபடியா வருவேன் சித்தர் சொல்லிருக்காரு. எப்படியாவது 3 நாள் நான் விரதம் இருந்து பரிகாரத்தை முடிச்சு உன்னை காப்பாத்திடுவேன் ராசாத்தி. நான் காப்பாத்திடுவேன். அது மட்டும் இல்ல, அந்த சித்தர் என்ன பார்த்து நீ உன் பொண்டாட்டிக்காக என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டார். நான் உனக்காக எதுவும் பண்ணலன்னு சொன்னேன். முதல் முறையா இந்த பரிகாரத்தை பண்ணி உன் மேல இருக்கிற காதலை நிரூபிக்க போற. நீ கண்ணு முழிச்சா போதும். ராசாத்திய கூட்டிட்டு வர சொல்லி எவ்வளவோ கெஞ்சினா தெரியுமா? அப்படிப்பட்டவ ராசாத்திய எப்படி இப்படி பண்ணுவா சொல்லு? நம்பு செண்பகம், கண்மணி அப்படி பண்ணல செண்பகம். என் பொண்ணு நீதான் செண்பகம் காப்பாத்தணும். இது பாரு, இனிய யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். எப்படியாவது நீதான் சொல்லி கண்மணி மேல உள்ள கேஸ வாபஸ் வாங்க சொல்லணும் செண்பகம். எனக்கு இப்ப நீதான் சாமி. அப்படி இல்ல உபத்திரவமா இருக்க கூடாதுல்ல. ஐயோ அம்மா, இந்த கண்மணி எல்லாம் சாகர வரைக்கும் திருந்தவே மாட்டா. இத பாரு, எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா, நீ சின்ன பையன். சில விஷயங்களை குடும்பத்துக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏமா உனக்கு இந்த வேண்டாத வேலை? இத பாரு, விட்டு கொடுத்தவன் என்னைக்குமே கெட்டு போனதில்ல. நம்ம ராசாத்திக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த தெய்வம் காப்பாத்திருக்கு. இப்பவும் அந்த தெய்வம் கைவிடாம என் பொண்ணை என்கிட்ட திருப்பி கொடுத்திருக்கு. நான் போய் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு வரேன். நீ வந்து எதுவும் தொந்தரவு பண்ணாத.